புளிக்கு பதிலா எலுமிச்சம்பழம் சேர்த்து பண்ண ரசம். சுட சுட சாதத்துல நல்லா தளர தளர ரசம் ஊத்தி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ருசியே அமோகமா இருக்குங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குட்டி குட்டியா இருக்கிறதுனால 4 தக்காளி, மீடியம் சைஸா இருந்தா 3 போதும். வெட்டி சேர்த்திக்கோங்க. எப்பவுமே தக்காளிக்குள்ள சம்டைம்ஸ் புழு இருக்குங்க, அதனால எப்பவுமே வெட்டி சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தோல் தனியா வர்ற அளவுக்கு கொதிக்கணுங்க. நான் எப்பவுமே தக்காளி நல்லா கொதிக்க வச்சுதாங்க ரசம் வைப்பேன். தக்காளி பச்சை வாசமே இருக்காதுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது இப்படியே ஆறட்டுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. எப்பவுமே லெமன் ரசத்துக்கு பச்சை மிளகாயும் இஞ்சியும் கம்பல்சரி போடணுங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட ரசப்பொடி இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே தனித்தனியா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. வெங்காயமும் கூட இடிச்சுதான் வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த தோல் எல்லாம் தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு தண்ணிய தனியா ஊத்தி வச்சுட்டு இந்த தக்காளிய எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நைஸா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மிக்சியில போட நல்லா இருக்காதுங்க. அதே மாதிரி நிறைய தண்ணியோட இருக்கும்போது பிசைஞ்சாலும் நல்லா பிசைய வராது. அதனால தண்ணிய தனியா ஊத்தி வச்சுட்டு அப்புறமா இந்த தக்காளிய பிசைஞ்சுக்கோங்க. இப்ப அந்த தண்ணியும் சேர்த்து நான் ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிடுறேன். லெமன் ரசத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊத்தினா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சாம்பார் வைக்கும் போது கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா சேர்த்துட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. நீங்க பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா பொடி பொடியா நறுக்கி கூட சேர்த்திக்கலாம். பூண்டை மட்டும் இடிச்சு சேர்த்திக்கலாம். நான் எல்லாமே இன்னைக்கு இடிச்சுதான் சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தக்காளி, அதை உள்ள ஊத்திக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நான் எதுவுமே ஊத்தல. 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தின தக்காளி வேக வைக்கிறதுக்கு. அது போக 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல தண்ணி எதுவுமே தேவையில்லை. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சீரகம், மிளகு அது சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட ரசப்பொடி இருந்ததுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். தக்காளி நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம், அதனால ரொம்ப கொதிக்க வேண்டாம். நல்லா நுர கட்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு தண்ணியும் உள்ள ஊத்திட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்பவும் திரும்ப நுர கட்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. பருப்பு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறமா கொதிக்க கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கரும்பு சக்கரை, கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் கட் பண்ணிட்டு விதை எடுத்துட்டு அந்த ஒரு முழு எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது நீங்க அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கூட பிழிஞ்சு விட்டுட்டு கூட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க கூடாது. அவ்வளவுதான். மூடி வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த ரசம். என்னதான் வெஜிடேரியன் விருந்து இல்லைன்னா நான் வெஜிடேரியன் விருந்து சாப்பிட்டாலும் ஒரு வாய் சாதம் போட்டு ரசம் ஊத்தி சாப்பிடுற சுகம் தனி சுகம் தாங்க.